வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு போக்குவரத்து வேலை குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாமே வந்து போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போகாதவங்களுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்களா? கால் லெட்டர் வருமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால் லெட்டர் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கால் லெட்டரே போகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கால் லெட்டரே எனக்கு வரல அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் டிரைவர் அப்படின்றப்ப வண்டி ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ நிறையலாம் கிடையாது. டோட்டலாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் தான் அந்த டெஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு ஆளுக்கு நடக்கும். ஸோ ஏன்னா அத்தனை அத்தனை பேர் போகிறதுனால அவ்வளோதான் நடக்கும். ஸோ வண்டி எப்படி ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் அப்படின்றப்ப நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி எந்த விதத்தில் நீங்கள் நடந்துப்பீங்க. ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாப்லாம் நிறுத்தணும், எவ்வளோ நேரம் நிறுத்தணும் அப்படின்றத டிரைவர்கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும், அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, மேக்ஸிமம் அவங்க உள்ளே போமாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே கிளியராக தான் போவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக கிடையாது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வண்டி கொஞ்சம் மோசமான வண்டி குடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ஓகே தான். ஸோ அதே மாதிரி ஒரு லைசன்ஸ் இருந்தால் வாய்ப்பு குறைவு அப்படின்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னும் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்ஸு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த டபுள் லைசன்ஸ் வேணும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இதில் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து டபுள் லைசன்ஸ் இருக்கிறது எல்லாருமே வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அளவுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் பயப்படாமல் இருந்தாவே நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து நீங்கள் தேர்வு ரெடியாகி உள்ளே போயிடலாம். ஸோ இன்னொரு செகண்ட் லிஸ்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.